வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வருதுங்க, எவ்வளவோ துயரங்கள்லாம் வருது. கவலையை மறந்து இருக்கலாம்னு சொன்னால் இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு கவலையை மறக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு மனசு வேதனையில் தாங்க இருக்குது. நம்ம கடவுள் இருக்கார், நம்ம வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவோ நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னாலுமே இந்த கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் பாருங்கள் தத்தளித்து நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறது எப்படி வந்துட்டு கடவுள் நம்மளுக்கு வந்துட்டு துணை இருப்பாங்க, என்ன செஞ்சால் நம்ம கூடவே எப்போவுமே கடவுள் இருப்பாங்க, நம்ம கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா என்னை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படி தாங்க ஒரு நாள் வந்துட்டு வெள்ளம் வந்துச்சாங்க, சரியான வெள்ளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காரு, மரக்கிளையில் வந்துட்டு பிடிச்சி தொங்கிட்டே இருந்திருக்காரு. அப்படியே அடித்து வந்துருச்சு, அவரையும் அந்த வெள்ளம் வந்து அடித்து வந்துருச்சு. அப்போ மரக்கிளையில் தொங்கிட்டு இருக்கும்போது கடவுளே காப்பாற்றுங்க, என்னை கடவுளே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு சொந்தம் பந்தம், அவரோட மனைவி பிள்ளைகள் அவங்கள நினச்சி முதல்ல கவலைப்பட்டிருந்திருக்காரு. ஐயோ அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, நம்மளோட சேர்ந்து அவங்களையும் தானே அடிச்சுட்டு போச்சு, அவங்களாம் தப்பிச்சாங்களா என்னன்னு தெரியலையே, அவங்க வந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியலையே, தண்ணியில் போயிட்டாங்களே, எப்படி தப்பிச்சிட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாக்கா அவரோட மனவேதனைகள் எல்லாம் தன்னோட உயிரே போகுது. ஐயோ நான் பொழைப்பேனா, இல்லை இப்படியே தண்ணியோடையே போயிடுவேனா, கை வலி தாங்க முடியலை. இரவு முழுக்க இரவு அப்படியே அந்த மரக்கிளையே பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருந்திருக்காரு. கால் கீழே அவ்வளோ வெள்ளம் போய்கிட்டு இருந்திருக்குங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து நடுராத்திரியில் வந்துட்டு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. இவர் வந்து அவ்வளோ ஒரு மனசு வேண்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா, கடவுளே என்னை காப்பாற்று. முதல்ல வந்துட்டு மற்றவங்கள காப்பாற்றுன்ற மனசு போயிட்டு இப்போ தானே வந்து உயிரோடு இருக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சு அவருக்கு. அதனால் கடவுளே, இது வந்து எல்லாருக்கும் வர்றதா இயற்கையானது தான், என்னை காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுருகி அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு அசரீரி கேட்டிருக்கு, நீ வந்துட்டு அப்படியே கையை மரக்கிளையை பிடிச்சிட்டு கையை விடு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி கேட்டிருக்கு. ஐயோயோ இது யாரா நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியலையே, நான் மரக்கிளையை விட்டால் கீழே போகிற அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுவேனே, அந்த நடுராத்திரியில் வந்துட்டு கீழே எவ்வளோ வெள்ளம் போகுதுன்னே அவரால் கணிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்கார். பயங்கர பயம், கை வலின்னா தாங்கவே முடியல. ரொம்ப நேரமாக ஒரு மரக்கிளை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது சொல்லுங்கள். அப்போ பார்த்தாக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்துட்டு இறந்தும் போயிட்டாராம். அவரால் அந்த குளிர் தாங்க முடியல, மழை வேறு பேஞ்சுக்கிட்டே இருக்குது, அவரால் அந்த இதை தாங்கிக்கவே முடியல, அந்த வலி வேதனை இது எல்லாமே. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவர் உயிரும் போயிடுச்சாங்க. காலையில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு மீட்கிறதுக்கு வருவாங்கள்ல, மீட்பு படை வருவாங்கள்ல, அவங்க பார்த்தாக்கா அவர் வந்து கீழே விழுந்து கிடந்திருக்காரு. எப்படி விழுந்து கிடந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒரு பாறை இருந்திருக்குங்க. அந்த தண்ணி போகிற இடத்துலையே அவர் மரக்கிளையில் தொங்கிட்டு இருந்ததுக்கு நேராக கீழேயே ஒரு பாறை இருந்திருக்கு. அதான் வந்து தெய்வத்தின் குரல் வந்துட்டு அவருக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கையை விடு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. ஆனால் அவருக்கு வந்து அந்த இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியலை, அது பாறை இருக்குன்னு தெரியலை, ஒன்றும் தெரியலை. அப்போ வந்து அவர் இறைவன் பேச்சை நம்பி அவர் வந்துட்டு அந்த கையை விட்டுருந்தாரு அப்படின்னு சொன்னால் அவர் உயிரோடு இருந்திருப்பார். ஆனால் அவர் இறந்து போனார். அதான் இப்படி தாங்க தெய்வம் வந்துட்டு நம்மளுக்கு சில சமயங்கள் வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு இருப்போம், அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வாசகம் தென்படும், நான் இருக்கிறேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல வகையான தெய்வங்கள் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே சில வாசகங்கள் வரும். அப்போலாம் பாருங்கள், நம்ம படுற கஷ்டம் பொறுக்க மாட்டாமல் கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம கண்களில் காண்பிக்குது. இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு பேசுது, இந்த பல ரூபங்களை பேசுது. இப்போ நம்ம டிவியே பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்போ வந்துட்டு வேறு யாருக்கோ சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும், சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தக்கூடிய அறிகுறி தாங்க. எது நடந்தாலும் நீங்கள் வந்துட்டு கவலைப்படவே தேவையில்லைங்க. நீங்கள் வந்து கடவுளை மட்டும் நீங்கள் மனசார அப்படியே பிடிச்சிக்கோங்க. உங்களோட குலதெய்வம் ஃபஸ்ட்டு விநாயகர், குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இல்லையா, இவங்க 3 பேரையும் வந்துட்டு அப்படியே மனசார பிடிச்சிக்கோங்க. எது நடந்தாலும் நீ தான், என் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எந்த ஒரு இது நடந்தாலும் நீ தான் வந்துட்டு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார பிடிச்சிக்கோங்க. அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே பாருங்கள் கடவுள் பார்த்துக்குருவார். உங்களுக்கு யாராச்சும் ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்களா, உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களா, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா, அது வந்து கடவுள் பார்த்துக்குருவார். ரெண்டாவது, உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கா, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க செய்யுங்க. அதனால பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துயரங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு
மனசு உடஞ்சி போகாதீங்க, எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படாதே, நான் உன்னுடன் எப்போவுமே இருப்பேன் என்று இறைவன் சொல்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.